திருச்சியில் விடிய விடிய பெய்து வருகின்ற மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி விற்பனையும் களையிழந்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். அவரிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, திருச்சி நகர்ல மழையால என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருக்கா? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாநகர மக்கள் மட்டுமில்லாது மாவட்ட மக்களின் முக்கிய வணிக கேந்திரமாக விளங்குவது திருச்சி சிங்காரத்தோப்பு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, NSP சாலை உள்ளிட்ட பகுதிகள் தான். இங்கு திருச்சி மாநகர மக்கள் மட்டுமில்லாது திருச்சி மாவட்ட மக்கள் அனைவரும் இங்கு அனைவரும் இந்த தீபாவளி பண்டிகைக்காக பொருட்கள் வாங்குவதற்காக இங்கு குவிவது வழக்கம். தற்பொழுதைய நிலவரப்படி பார்த்தால் கடந்த ஒரு வாரமாக திருச்சியில் கனமழை என்பது ஒரு 2 நாட்கள் முன்பு பெய்தாலும் தற்போது சாரலும் தூறலுமாக மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுது இந்த கூலி தொழிலாளிகள் உள்ளிட்டோருக்கு முதல் நாளே போனஸ் என்பது வழங்கப்படுவது வழக்கம். அதனால் அந்த தொழிலாளிகள் அனைவரும் தற்பொழுதுதான் இந்த கடைவீதியை தேடி வருவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் அவர்கள் குறிப்பாக தரக்கடைகளை தேடி, அதாவது மலிவு விலையில் பேரம் பேசி வாங்கலாம் என்பதற்காக தரக்கடைகளை தேடி வருவார்கள். ஆனால் அந்த நிலை என்பது தற்போது தலைகீழாக மாறி முழுக்க இந்த மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருப்பதால் மக்களின் கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக மிக குறைவாக காணப்படுகிறது. இந்த தற்பொழுது, அதாவது நாளை தீபாவளி நடக்கவிருக்கும் இந்நிலையில் இங்கு நாம் தற்போது நிற்கக்கூட முடியாத இந்த இடத்தில் நாம் தாராளமாக நின்று பேசும் அளவுக்கு இந்த இடம் மக்கள் நெரிசல் இன்றி அமைதியாக காணப்படுகிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக முசிறியில் இருந்து கடைவீதிக்கு வந்திருக்கும் பத்மபிரியா என்ற ஒரு கல்லூரி நம்ம அருகில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம். இப்போ இந்த மழையினால என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? குறிப்பாக நீங்கள் இந்த கடைவீதிக்கு பொருட்கள் வாங்குறதுல என்ன சிரமம் இருக்கு உங்களுக்கு? நான் முசிறிலேருந்து வரேன். தீபாவளி பர்ச்சேசிங்காக தான் முசிலேருந்து இங்கே ஃபேமிலியோட வந்தோம். பட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பஜார் வரும்போதெல்லாம் நிறைய கடை இருக்கும், பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்குறதுக்கு தான் வருவாங்க. பட் இந்த மழைலாம் பெஞ்சிருக்கனால எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் கடை தெருவுக்கு வரவங்க பேரம் பேசி வாங்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருவாங்க. பட் இது பேரம் பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்குமே அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போ பெரிய கடைலாம் போனோம்னா மேக்ஸிமம் நிறைய ரேட் சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் பஜார் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நிறைய பிளான் போட்டு தான் வந்தோம், நிறைய வாங்கணும் அப்படி இப்படின்ட்டு. பட் எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மழை காரணமாக இவர்கள் தங்களது பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு தரைக்கடைகளில் பேரம் பேசி வாங்க முடியவில்லை என்பது பொதுமக்களோட வருத்தமாக இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளை பொறுத்தவரை பள்ளிகள் திறந்திருக்கப்படும், அதாவது மூடப்படும் என்ற அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் ஒரு தரப்பில் மாணவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், தனியார் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை விடப்பட்டு விட்டன. அரசு பள்ளிகள் விடுமுறை விடாத காரணத்தினால் முழுக்க மாணவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். காலை வேளையில் மாணவர்கள் தொப்பலாக நனைந்து கொண்டு பள்ளிக்கு செல்லும் காட்சிகளை நாம் காண முடிகிறது. இதனால் மாணவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர் என்று கூறலாம். விஜயகோபால், இப்போ மழை காரணமாக தீபாவளிக்கு பொருட்களை வாங்குபவர்களும் மாணவர்களும் சிரமத்தை சந்திப்பதா சொன்னீங்க. இது மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன சிரமங்களை பொதுமக்கள் சந்திக்கிறார்கள்? குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஒரு வாரமாக இந்த மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரும் நிலையில் வடிகால்கள் சரியாக தூர்வாரப்படாததாலும் மழைநீர் அதிக அளவு வந்ததாலும் சாலைகள் அனைத்தும் குண்டு குழியுமாக காணப்படுகின்றது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்காக முக்கிய கடைவீதி பகுதிகளை நோக்கி வரும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இவை அனைத்தும் போர்க்கால ரீதியில் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்ற வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இதை தவிர நகரின் பல்வேறு தாழ்வான பகுதியில் மழைநீர் இன்னும் தேங்கி நிற்கிறது. இதனாலும் மக்கள் அவதிப்படுகின்றனர். மேலும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த விவசாய நிலங்கள் தண்ணீர் முழுக்க ஒரு பாதி அளவுக்கு தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் அந்த மழைநீர் வடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விவசாயம், பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் இந்த மழை என்பது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. குறிப்பாக நம் சொல்ல வேண்டுமென்றால், இந்த பொதுமக்களுக்கு இந்த மழை என்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்காமல் ஒரு விரக்தி அளித்திருக்கிறது என்று சொல்லலாம்.